ஹார்ட் அட்டாக்னு சொன்னால் நம்ம எல்லாரும் அது ஒரு நேச்சுரலான ஹெல்த் இஷ்யூன்னு நினைப்போம். ஆனால் அமெரிக்காவோட சிஐஏ 1970s ஒரு ஹார்ட் அட்டாக் கன்னை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1975ல யூஎஸ் செனேட் முன்னாடி இந்த சீக்ரெட் வெப்பனை முதல் முறையாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இது பார்க்க ஒரு நார்மல் கோல்ட் 45 பிஸ்டல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் புல்லட்டுக்கு பதிலாக ஒரு சின்ன ஐஸ் டார்ட் தான் இருக்கும். இந்த ஐஸ் டார்ட்குள்ள ஷெல்ஃபிஷ் டாக்ஸின்னு சொல்கிற ஒரு பாய்சன் இருக்கும். டார்கெட் மேலே இது பட்டதும் ஒரு சின்ன மஸ்கிட்டோ பைட் மாதிரி தான் தெரியும். உடம்புல தொட்ட அடுத்த செகண்டே இந்த ஐஸ் டாட் கரைஞ்சிடும். அதனால யாருக்குமே சந்தேகம் வராது. இந்த டாக்ஸின் ரத்தத்தில் கலந்த சில நிமிஷங்கள்லேயே டார்கெட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட இது கொலைன்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே நேச்சுரல் டெத் மாதிரி தான் தெரியும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரியே இந்த மாதிரி டார்க்கான விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சிஐஏ இந்த வெப்பனை யூஸ் பண்ணி யாரையாவது கொண்டு இருக்காங்களாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் ரொம்ப சீக்கிரட்டாக கொல்லக்கூடிய இந்த வெப்பனை உருவாக்கியிருக்காங்கிறது மட்டும் கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி இன்னும் பல சீக்ரெட் இன்வென்ஷன்ஸ் வெளியே தெரியாமே இருக்கலாம். அண்ட் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.